நம்ம வெல்னஸ் கம்யூனிட்டிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்ம கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ஒரு அற்புதமான கான்செப்ட பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நாமே மாத்திக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல இயங்குற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அதாவது நீங்க செய்யறதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் உங்களை இயக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? நாம் இன்னைக்கு பார்க்க போறது டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான புத்தகத்தை பத்தி தான். இதோட மையக்கருத்து என்ன தெரியுமா? நம்மளோட பர்சனாலிட்டி நிரந்தரமானது இல்ல, அதை மாத்துற சக்தி முழுக்க முழுக்க நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி, நாம ஏன் ஒரே மாதிரி இடத்துல சிக்கிக்கிறோம்? எப்படி இந்த பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கிறோம்? டாக்டர் டிஸ்பென்சா சொல்ற அந்த ஹேபிட் லூப், அதாவது பழக்கச் சுழற்சினா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் நம்ம எண்ணங்கள் தான். ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நாம யோசிக்கிற அதே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வர்றதால என்ன ஆகும்? நம்ம உடம்புல ஒரே மாதிரியான கெமிக்கல்ஸ் உருவாகி அதே பழக்கப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, அந்த உணர்வுகள் என்ன பண்ணும்? நம்மள அதே மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கும். இது ஒரு வட்டம் மாதிரி திரும்ப திரும்ப நடந்து நம்ம பழக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி கடைசில அதுவே நம்மளோட ஒரு பகுதியா மாறிடுது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சுழற்சியை உடைக்க முடியும். நமக்காக ஒரு புது வாழ்க்கைய உருவாக்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 4 ஸ்டேஜ் தியான முறை இருக்கு. இதுதான் நம்ம பயணத்துக்கான மேப். 4 ஸ்டெப் தான்: இண்டக்ஷன், அவேர்னஸ், ரிலீஸ், அப்புறம் நியூ செல்ஃப். இத நம்மள பரபரப்பான மனநிலையிலிருந்து அமைதிக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்க உதவும். ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் படி இண்டக்ஷன். இதுல பெருசா ஒன்னும் இல்ல. நம்ம உடலையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம வேகமான மூச்சை கவனிச்சு மெதுவா ஆழமா சுவாசிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம பரபரப்பான மனநிலை மாறி ஒரு அமைதியான தியான நிலைக்கு போவோம். 2வது ஸ்டேஜ் அவேர்னஸ். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்குள்ள வர்ற நெகட்டிவ் எண்ணங்கள், கோவம், பயம், மன அழுத்தம், இதையெல்லாம் சும்மா கவனிக்கணும், ஒரு பார்வையாளன் மாதிரி. அத பத்தி தப்பு சரின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே அதோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். 3வது ஸ்டேஜ் ரிலீஸ். இப்போ நீங்க கவனிச்ச அந்த பழைய உணர்ச்சிகள், கோவம், பயம் எல்லாத்தையும் மனப்பூர்வமா விடுவிக்கிறீங்க. உங்க பழைய அடையாளத்தோடு இருந்த அந்த கனெக்ஷனை கட் பண்றீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய இமோஷனல் ஃப்ரீடமத்தை கொடுக்கும். இப்போ வர்றதுதான் கடைசி ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஸ்டேஜ், நியூ செல்ஃப். இப்போ நீங்க எப்படி ஒரு புது மனுஷனா இருக்க விரும்புறீங்களோ அத மனசுல கற்பனை பண்ணணும். அந்த புது நபரா இருந்தா எப்படி உணர்வீங்க? அந்த உணர்ச்சிகளை இப்போதே உணர்ந்து பார்க்கணும். நீங்க எப்படிப்பட்ட குணங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு ரொம்ப அமைதியா, நம்பிக்கையோட, நன்றி உணர்வோட, கவனமா, அன்பா. இந்த குணங்களை மனசுல நினைச்சு நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னு உணர்ந்து பழகணும். இது உங்க இயல்பா மாறுற வரைக்கும் இதை செய்யணும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கு. இதுக்கு பேரு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை ஒரு கல் மாதிரி கெட்டியானது இல்ல, அது நெகிழ்வு தன்மை கொண்டது. நம்ம எண்ணங்களுக்கும் பழக்கங்களுக்கும் ஏத்த மாதிரி அதுல இருக்கிற நரம்பு இணைப்புகளை அதுவே மாத்தி அமைச்சுக்கும். அதனால தியானம் மூலமா நம்ம மூளையே நம்ம ரீவயர் பண்ண முடியும். சயின்ஸ் பூர்வமாவே இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. உதாரணமா, மன அழுத்தம் குறையும், உங்க இமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும், உங்களை பத்தி உங்களுக்கே ஒரு நல்ல புரிதல் வரும், ஏன் நீங்க எடுக்கிற முடிவுகள் கூட தெளிவா இருக்கும். ஓகே, இவ்ளோ தூரம் கேட்டுட்டோம். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? உங்க பயணத்தை ஆரம்பிக்க ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சேலஞ்ச் இருக்கு. டாக்டர் டிஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா, ஒரு புது பழக்கத்தை உருவாக்க நம்ம மூளையில புதுசா ஒரு பாதையை அமைக்க குறைஞ்சது 21 நாள் தேவைப்படும். அதனால இந்த தியானத்தை தொடர்ந்து 21 நாளைக்கு செஞ்சு பாருங்க. அது மட்டுமில்ல, நீங்க இதே தொடர்ந்து 90 நாட்கள் செஞ்சீங்கன்னா ஒரு முழுமையான புது பர்சனாலிட்டியே உங்களால உருவாக்கிக்க முடியும்னு சொல்றாரு. இதுல முக்கியமானது என்னன்னா, விடாம செய்யறதுதான். கன்சிஸ்டன்சி இஸ் கீ. கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட முடிச்சுக்கலாம். நீங்க உங்க எண்ணங்களை மாத்தினா உங்க பர்சனாலிட்டி மாறும். உங்க பர்சனாலிட்டி மாறினா உங்க வாழ்க்கையே மாறும். உங்க மாற்றத்துக்கான முதல் படியை எடுத்து வைக்க இது ஒரு சரியான தருணம்.